இந்த கொஸ்டினில் நமக்கு ஒரு 3 டேர்ம்ஸ் கொடுத்துட்டு ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஜிசிடினா வேறு ஒன்றும் கிடையாது, ஹச்சிஎஃப் தான் சொல்லியிருக்காங்க ஜிசிடின்னு. ஓகேவா, நான் ஃபஸ்ட் டேர்மை மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் மைனஸ் 27 இருக்குது. இப்போ இந்த 27 அப்படிங்கிறத 3 கியூப்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 3 கியூப் பண்ணால் 27 வரும். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப்னு எழுதிக்கிறேன். இப்போது இந்த எக்ஸ் அப்படிங்கிற டேர்மை ஏன்னும் அதே மாதிரி இந்த 3 அப்படிங்கிறத பின்னு வச்சுக்க போகிறேன். அப்போ இதுக்கு பதிலாக ஏ போடுவோமா? ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு வரும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி ப்ராக்கெட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி அந்த டேர்மை விரித்து எழுதிக்கிட்டேன். இப்போ அடுத்து ரெண்டாவது டேர்முக்கு வருவோம். என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக ஏன்னும் 3க்கு பதிலாக பின்னும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ இதை வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், இதை அப்படியே எழுதிக்கிங்க. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன். இப்போது கடைசி டேர்முக்கு வருவோம். கடைசி டேர்மில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே எழுதிக்கிட்டால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போது இந்த 9 அப்படிங்கிற டேர்மை 3 ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 3 ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு வரும். அப்போ 9க்கு பதிலாக 3 ஸ்கொயர்டை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். இப்போது அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக ஏன்னும் 3க்கு பதிலாக பின்னும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இதை பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருந்த மாதிரி இருக்கா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாமா? சூப்பர். இப்போ இந்த 3 டேர்மும் எனக்கு தேவையான மாதிரி விரித்து எழுதிக்கிட்டேன். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இந்த 3 டேர்முக்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் இந்த 3 டேர்ம்லேயும் காமனாக இருக்கிறத நோட் பண்ணிக்கிறேன். ஏ மைனஸ் பி தான் இந்த 3 டேர்ம்லேயும் காமனாக இருக்குது. ஸோ காமனாகவும் இருக்கணும், அதே மாதிரி காமனாக இருக்க வேல்யூவில் எது சின்னதாக இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கிட்டேன். இப்போ மறுபடியும் மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு வச்சுக்கிட்டோம். இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸுன்னும் பிக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் 3 தான் ஆன்சர்.